بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله صلى الله عليه وآله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவின் மிகப்பெரிய அருள் ரஹ்மத், அதன் காரணமாக அல்லாஹு தஆலா இவ்வருடமும் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு அளித்திருக்கின்றான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய நேரத்தில் சஹாபாக்களை விழித்து ஒரு சில வார்த்தைகளை கூறுவார்கள். ரமலானுடைய மகிமையை சஹாபாக்கள் விளங்க வேண்டும், அந்த மாதத்தின் மகிமையை சஹாபாக்கள் விளங்கி அந்த மாதத்தில் அமல்களை கொள்ளையடித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மாதத்தின் சிறப்பம்சங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். யா ஐயுஹன் நாஸ், சஹாபாக்களே, மனிதர்களே, கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன் முபாரக்கும், உங்களுக்கு ஒரு மகத்தான ஒரு மாதம் உங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறது என்று கூறுவார்கள். கூறிவிட்டு அந்த மாதத்தின் சிறப்பம்சங்களை அடுக்கிக் கொண்டே செல்வார்கள். ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹ்ரின், அந்த மாதத்தில் ஓர் இரவு உண்டு, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு அந்த மாதத்தில் இருக்கிறது. தோழர்களே, அந்த இரவை நீங்கள் கொள்ளையடித்து கொள்ளுங்கள். ஷஹ்ருன் ஜஅலல்லாஹு சியாமஹு ஃபரீலத்தன், அந்த மாதத்தில் அல்லாஹு தஆலா நோன்பு நோட்பதை ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான். வகியாம லைலிஹி ததவ்வுஅன், அந்த மாதத்தில் இரா வணக்கத்தை சுன்னத்தாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். தராவீஹ் தொழுவதை அல்லாஹு தஆலா சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறான். மன் தகர்ரப ஃபீஹி பிஹஸ்லத்தின் மினல் கைர் கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவா, யார் அம்மாதத்தில் ஒரு சுன்னத்தான அமலை செய்கிறாரோ அந்த அமல் அல்லாஹு தஆலாவிடம் ஓர் ஃபர்லுடைய அமலுக்கு சமமாகிறது, ஒரு ஃபர்லுடைய நன்மை அவருக்கு கொடுக்கப்படுகிறது. வமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீஹி, யார் அம்மாதத்தில் ஒரு ஃபர்லான அமலை நிறைவேற்றுகிறாரோ கான கமன் அத்தா சபஈன ஃபரீலத்தன் ஃபீமா சிவா, அவர் 70 ஃபர்லுடைய நன்மை அவருக்கு கொடுக்கப்படும். ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்லுடைய கூலி, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய கூலியை அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறான். அதனால் சகோதரிகளே சகோதரர்களே, நாம் வீற்றிருக்கக்கூடிய மாதம் கண்ணியம் நிறைந்த ஒரு மாதத்தை அடைந்திருக்கிறோம். இம்மாதத்தில் நம்முடைய வாழ்வில் நம்மால் முடிந்த அளவு சுன்னாக்களை நாம் பின்பற்ற வேண்டும். காலையில் எழுந்தது முதல் தூங்கும் வரைக்கும் உள்ள அனைத்து சுன்னத்துக்களையும் நம்மால் முடிந்த அளவு நாம் எடுத்து வாழக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு சுன்னத்துக்கும் அல்லாஹு தஆலா ஃபர்லுடைய நன்மையை கொடுக்கிறான். ஒவ்வொரு ஃபர்லுக்கும் 70 ஃபர்லுடைய நன்மையை அல்லாஹு தஆலா கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அனைத்து சுன்னத்தான அமல்களையும் எடுத்து கழிக்கக்கூடிய ரமலானாக இந்த ரமலானை அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. அனைத்து ஃபர்லான இபாதத்துக்களையும் இமான் ஜமாத்துடன் அனைத்து தொழுகைகளையும் தொழக்கூடிய சீதேவிகளாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. ஃபர்லான ஜகாத்தையும் இம்மாதத்தில் நிறைவேற்றி 70 ஃபர்லுடைய அந்த நன்மையை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அளிப்பானாக. அத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸை முடிவிக்கவில்லை, மீண்டும் தொடர்ந்து கூறினார்கள். வஹுவ ஷஹ்ரு ஸப்ர், அது பொறுமையின் மாதமாகும். வஸ்ஸப்ரு ஸவாபுஹு அல் ஜன்னா, பொறுமையின் கூலி சுவர்க்கம் என்று கூறினார்கள். இம்மாதத்தில் சிரமத்துடன் கஷ்டத்துடன்
நோன்பை நோட்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் யாராவது சண்டைக்காக வேண்டி வாதம் புரிவதற்காக வேண்டி வந்தால், வஅன ஸாயிமுன், நான் நோம்பாளியாக இருக்கிறேன், நான் உன்னுடன் சண்டை செய்வதற்கு நோன்பு நோக்கவில்லை, நான் நோம்பாளியாக இருக்கிறேன் என்று நாம் கூறிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருடனும் சண்டை செய்வதும் வாதாட்டத்தில் ஈடுபடுவதும் நோம்பாளிகளுடைய அமல் கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதிகமாக நாம் குர்ஆனை ஓத வேண்டும். நல்லமல்களில் நம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். பொறுமையின் மாதம் ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் கூறினார்கள், வஷஹ்ருல் முசாவாத், மேலும் இம்மாதம் மனிதர்களுடன் கலந்துரவாடி அவர்களின் சுய துக்கங்களில் பங்கெடுக்கின்ற மாதமாகும். மனிதர்கள் கஷ்டத்தில் சிரமங்களில் இருப்பார்கள். நாம் பசியுடன் பட்டணியுடன் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய அந்த பசியுடைய அந்த கஷ்டம் நமக்கு விளங்கக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. வஷஹ்ருன் யுஸாது ஃபீ ரிஸ்கில் முஃமின் ஃபீஹி, இந்த மாதத்தில் ஒரு முஃமினுடைய ரிஸ்க் உணவு அதிகரிக்கப்படுகிறது. மேலும் கூறினார்கள், மன் ஃபத்தர ஃபீஹி ஸாயிமன் கான மக்ஃபிரத்தன் லிதுனூபிஹி வ இத்க ரகபத்திஹி மினன் நார். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இம்மாதத்தில் ஒரு மனிதனை நோன்பு திறக்க வைக்கிறாரோ அவருடைய பாவத்துக்குரிய குற்ற பரிகாரமாக, அவருடைய பாவம் மன்னிப்பதற்குரிய காரணமாக அந்த இஃப்தார் ஆகிவிடும். வ இத்க ரகபத்திஹி மினன் நார், அவரை அல்லாஹு தஆலா நரகத்தில் இருந்தும் விடுதலை செய்வதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடும் என்று கூறினார்கள். வகான லஹு மிஸ்லு அஜ்ரிஹி மின் கைரி ஐயுன்கஸ மின் அஜ்ரிஹி ஷைஉன். அல்லாஹு தஆலாவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு நோற்றவருக்கு எந்த அளவு அவருடைய நோன்புக்கு கூலி கொடுக்கப்படுகிறதோ அதே போன்று நோன்பு திறக்க வைக்கக்கூடியவருக்கும் அந்த நன்மை கொடுக்கப்படும். நோன்பு நோற்றவருடைய கூலியிலிருந்து எந்த ஒன்றும் குறைக்கப்படாமல். இதனை கேட்ட சஹாபாக்கள் நோன்பு திறக்க வைக்க வேண்டுமே என்ற ஆவலுடன் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம், லைஸ குல்லுனா யஜிது மா யுஃபத்திரு ஸாயிம், எங்கள்ல அநேகமானவர்கள் நாம் நோம்பாளியை நோன்பு திறக்க வைப்பதற்கு சக்தி அற்றவர்களாக இருக்கிறோமே, நம்மால் இந்த அமலை செய்ய முடியாதே என்ற ஏக்கத்துடன் சஹாபாக்கள் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யுஅதில்லாஹு ஹாதா ஸவாப மன் ஃபத்தர ஸாயிமன் அலா தம்ரத்தின் அவு ஷர்பத மாஇன் அவு மதுகதி லபனின். அல்லாஹு தஆலா இந்த கூலியை யாருக்கு கொடுப்பான் தெரியுமா? ஒரு மிடர் தண்ணீரை கொண்டு நோன்பு திறக்க வைத்தாலும் அவருக்கு இந்த கூலி இருக்கிறது. ஒரு பால் கட்டியை வைத்து நோன்பு திறக்க வைத்தாலும் அவருக்கும் இந்த கூலி இருக்கிறது. ஒரு பேரீத்தன் பழத்தை வைத்து நோன்பு திறக்க வைத்தாலும் அவருக்கு இந்த கூலி இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவான முறையில் கூறினார்கள். என்றால் இந்த பேரீத்த பழத்தின் மூலமும் தண்ணீரின் மூலமும் நோன்பு திறக்க வைப்பதற்கு நம்மால் முடியாத கண்ணியமானவர்களே, நியத்து வைத்து கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதனை என்னுடைய வீட்டில் இஃப்தாருக்கு அழைத்து வைப்பேன். மார்க்கம் லேசானது. இன்ன தீன யுஸ்ருன், மார்க்கம் மிகவும் லேசானது. நாம் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இஃப்தார் வைப்பதற்காக வேண்டி எவ்வளவு நாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் எவ்வளவு லேசாக நமக்கு கூறி காட்டினார்கள். எவர்கள் இஃப்தாருக்காக வேண்டி மக்களை நோன்பு திறக்க வைப்பதற்காக வேண்டி சிரமங்களை கஷ்டங்களை பல ரூபாக்களை செலவு செய்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய அந்த செலவை
செலவில் பறக்கச் செய்வான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவர்களுடைய சிரமத்தில் அல்லாஹு தாலா கூலியை வைத்திருக்கிறான், அதிலும் எந்த சிரமமும் கிடையாது. இந்த அமலை அடியில் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் கூட செய்ய முடியுமான நிலைக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை மூன்றாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். வஹுவ ஷஹ்ருன் அவ்வலுஹு ரஹ்மா. அல்லாஹு தஆலா இம்மாதத்தில் முதலாவது பகுதியை ரஹ்மத்தாகவும், இந்த ரஹ்மத்தை நாம் அடையக்கூடிய ஸ்ரீதேவிகளாக நாம் இருக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா வான்மறையில் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, என்னுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். இன்று மனிதர்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், சிரமங்கள், சகிக்க முடியாத அந்த சோதனைகளின் போது அவர்கள் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாகின்றார்கள். அதன் மூலம் அவர்கள் தன்னுடைய உயிரை கூட மாய்த்து கொள்ளக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால் அல்லாஹு தஆலாவுடைய ரஹ்மத்தை விட்டும் அவர்கள் நிராசையாகிவிட்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லா நேரத்திலும், எல்லா கஷ்டத்திலும், எல்லா சிரமத்திலும் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான் என்ற அந்த ரஹ்மத், அல்லாஹுடைய இரக்கம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். முதல் 10 அல்லாஹு தஆலா ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கிறான். முதல் 10 தான் அல்லாஹு தஆலா ரஹ்மத்தை கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. கண்ணியமானவர்களே, நாம் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி முதல் 10 அல்லாஹு தஆலா ரஹ்மத்தாக ஆக்கியிருக்கிறான். வஅவுஸதுஹு மக்ஃபிரா, நடுப்பகுதி அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்புக்குரியதாக ஆக்கியிருக்கிறான். நாம் அனைவரும் பாவிகள், உம்மத்துன் முதுனிபத்துன் வரப்புன் கஃபூர். அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடிய தயாளத்தன்மையுடையவன். நாம் பாவம் செய்யக்கூடிய சமுதாயம், கூட்டத்தினர்கள் என்று அல்லாஹு தஆலாவுடைய அரிசில் அல்லாஹு தஆலா எழுதி வைத்திருக்கிறான். உம்மத்துன் முதுனிபத்துன் வரப்புன் கஃபூர். அல்லாஹு தஆலா மன்னிக்கக்கூடியவன். இதோ அல்லாஹு தஆலா நடுப்பகுதியை மன்னிப்புக்குரிய 10ஆக ஆக்கியிருக்கிறான். நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நமக்கு முன்னால் இருக்கிறது. நடுப்பகுதியில் தான் அல்லாஹு தஆலா மன்னிக்க வேண்டும் என்பது கிடையாது. ரமலானை அடைந்திருக்கிறோம், முதல் நோன்பை அடைந்திருக்கிறோம். நாம் செய்த பாவங்களை நம்மை விட யாரும் நன்கறிந்தவர்கள் கிடையாது. அல்லாஹ் அறிந்திருக்கிறான். நாம் எப்போது செய்த பாவம், தனிமையில் செய்த பாவம், கூட்டத்தில் செய்த பாவம், நாட்டில் செய்த பாவம், வெளிநாட்டில் செய்த பாவம், யாரும் இல்லாத இருளில் செய்த பாவங்கள் என்று அனைத்தையும் அல்லாஹு தஆலா அறிந்திருக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்தில் ஒரு துளி கண்ணீர் கொட்டுவதின் மூலமாக, தண்ணீரை வடிப்பதின் மூலமாக நரக நெருப்பு அணைக்கப்படும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. நாளை கியாமத்துடைய நாளில் கப்பல் ஓடக்கூடிய அளவுக்கு கண்ணீரை கொட்டினாலும் அல்லாஹு தஆலா விடத்தில் அந்த கண்ணீருக்கு எந்த பெருமதியும் கிடையாது. வரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனா. நாளைய கியாமத்துடைய நாளில் 7 கூட்டத்தினர்களுக்கு அல்லாஹு தஆலா நிழல் கொடுப்பான். அதில் ஒரு மனிதர் அல்லாஹு தஆலாவை பயந்து, அல்லாஹுவை திக்ர் செய்து, தனிமையில் அல்லாஹுடைய பயத்தினால் கண்ணீரை சிந்திய அந்த மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நிழலை கொடுப்பான் என்றால், கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரஹ்மத்தை சொரியக்கூடிய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். மக்ஃபிரத்துடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இறுதி பகுதி வஆஹிருஹு இத்கும் மினன் நார், கடைசி 10 அல்லாஹு தஆலா நரக விடுதலைக்குரியதாக ஆக்கியிருக்கிறான். கவலைக்குரிய விடயம் என்னவென்றால், நம்முடைய சமுதாயம், நம்முடைய கூட்டத்தினர்கள் கடைசி 10 கடை தெருவுகளில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய கடை தெருவுகளில் தன்னுடைய ஆடைகளை
தெரிவு செய்யக்கூடிய அந்த நாட்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய இறுதி பத்தை கொள்ளையடித்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம தக்னா மினன் நார், யா அல்லாஹ் நரகத்தை விட்டும் எங்கள் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக என்ற துஆவையும் ஓதிக்கொள்ள வேண்டும். அந்த இறுதி பத்தில் அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ரையும் வைத்திருக்கிறான். அதையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அளிப்பானாக. அத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் தொழிலாளிகளுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை கூறினார்கள். முதலாளிமார்களே, விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹு தஆலா 2 பாக்கியங்களை கொடுத்திருக்கிறான். உங்களுக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு, நரகத்தினுடைய விடுதலை உங்களுக்கு வேண்டுமா? உங்களுக்கு கீழால் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய வேலை பளுவை நீங்கள் குறைப்பதின் காரணமாக அல்லாஹு தஆலா உங்களை இந்த 2 விதமான பாக்கியங்களை கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மன் ஹஃபஃப அன் மம்லூகிஹி ஃபீஹி, யார் தன்னுடைய வேலையாளியுடைய வேலை பளுவை ரமலான் மாதத்தில் குறைக்கிறாரோ கஃபரல்லாஹு லஹு, அல்லாஹு தஆலா அவரை மன்னித்து விடுவான். வஅத்தகஹு மினன் நார், அல்லாஹு தஆலா அவரை நரகத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறான் என்று கூறினார்கள். என்றால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நமக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் ரமலான் மாதத்தில் நோன்பை நோற்று வண்ணம் அவர்கள் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் இரக்கம் காட்டக்கூடிய நேரத்தில் கியாமத்துடைய நாளில் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு தஆலா நமக்கும் இரக்கம் காட்டுவான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், நம்மை அல்லாஹு தஆலா கண்ணியமான அந்த நரகத்தை விட்டும் கண்ணியமான சுவர்க்கத்தில் நுழைவிப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் மீண்டும் கூறினார்கள், 4 விடயத்தை நீங்கள் அதிகமாக அந்த மாதத்தில் கேட்டுக்கொண்டே இருங்கள். அதில் 2 விடயங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமானவைகள். அந்த 2ம் ஆவன லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை என்ற அந்த நாமத்தை அதிகமாக சொல்வது, அடுத்தது இஸ்திக்ஃபார் செய்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற வார்த்தைகளை அதிகமாக சொல்ல வேண்டும். அதே போன்று 2 விடயத்தை விட்டும் நாம் யாரும் தேவையற்றிருக்க மாட்டோம். அஸ்அலுக்கல் ஜன்னா, சுவர்க்கத்தை கேட்க வேண்டும். வஅஊது பிக மினன் நார், நரகத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும் என்ற துஆக்களையும் கற்று தந்திருக்கிறார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் ஸகா ஸாயிமன் ஸகாஹுல்லாஹு மின் ஹௌதி ஷுர்பத்தன் லா யல்மனு ஹத்தா யதுகுலல் ஜன்னா, யார் ஒரு நோம்பாளிக்கு நீர் புகட்டுகிறாரோ, கண்ணியமானவர்களே, நீர் புகட்டுதல் என்பது நம்முடைய பார்வையில் ஒரு பெரிய ஒரு அமலாக இல்லாவிட்டாலும் ஹஜ்ஜாஜிகளுக்கு நீர் புகட்டுவதை பற்றி அல்லாஹு தஆலா பெருமையாக கூறிக்கொண்டிருக்கிறான். அது மிகப்பெரிய ஒரு அமல் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. நோம்பாளிகளுக்கு யார் நீர் புகட்டுகிறாரோ நோன்பு திறப்பதற்கு தண்ணீரை கொண்டு வந்து வைக்கிறார். ஒரு நோம்பாளிக்கு தண்ணீருடைய ஏற்பாடை செய்து கொடுக்கிறார் என்றால் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு அமலை செய்துவிட்டார். இந்த அமலுடைய கூலி இவர் சுவர்க்கத்தில் நாளை மறுமையில் கண்டு கொள்வார். ஸகாஹுல்லாஹு மின் ஹௌதி, அல்லாஹு தஆலாவுடைய தூதர் கூறினார்கள், என்னுடைய ஹவுலுல் கௌசரில் இருந்து அல்லாஹ் அவருக்கு நீர் புகட்டுவான். ஷுர்பத்தன் லா யல்மனு ஹத்தா யதுகுலல் ஜன்னா, சுவர்க்கம் நுழையும் வரைக்கும் அவருக்கு தாகமே ஏற்படாது என்று கூறினார்கள். என்றால் இந்த ரமலானுடைய மாதத்தில் எவ்வளவு சிறப்புகள், எவ்வளவு நன்மைகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தின் மகிமைகளை, சிறப்புகளை, கண்ணியங்களை விளங்கி நமக்கு இந்த ரமலானை சென்ற ரமலானை விட சிறப்பாக கண்ணியமாக கழிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாப்பானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.